ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். டோன்ட்டும் ஷுட் நாட்டும் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டோன்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நெகட்டிவில் யூஸ் பண்ணுவோம். ஷுட் நாட் அப்படின்றது வந்து நம்மளோட மாடல் வெர்ப்ஸ், ஓகேங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ எப்படி அதோட சென்டென்ஸ் வரும் அப்படின்னா, தமிழில் ஒருவர் தினமும் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை தவறாக இருந்தால் அவரிடம் நீ இதை செய்யக்கூடாது அல்லது செய்யாதே என்று சொல்வதே டோன்ட் ஆகும், ஓகேங்களா? ஒருவர் வந்து வழக்கமாக ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா அதை நீ செய்யக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதனே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? டசன்ட் அது எங்கே வரும்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட் இன் இங்கிலீஷ், ஓகேங்களா? டோன்ட்டும் டசன்ட்டும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து டோன்ட் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும், டசன்ட் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேங்களா? நான் என்னோடய ஃபாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து நான் கம்பல்சரி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீப்பாக, ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசுகிறப்போ. நெக்ஸ்ட்டு வந்து ஷுட் நாட், ஓகேங்களா? ஷுட் நாட் அது வந்து மாடல் வெர்ப். ஷுட்டோட நெகட்டிவ் தான் ஷுட் நாட்டு. ஷுட் கூட ஒரு நாட் செட்டிங்லனா அதுதான் ஷுட் நாட். நான் வந்து கன்ட்ராக்ஷன் போட்டிருக்கேன், ஷுடின்ட்டு, ஓகேங்களா? அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னா, ஒருவர் ஒரு தீங்கான வேலையை செய்கிறார், இதற்கு பிறகு அவர் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் அந்த வேலையை மற்றொருவர் செய்யாமல் இருக்க அறிவுரை கூறும் பொழுது நாம் ஷுட் நாட் யூஸ் பண்ண வேண்டும், ஓகேங்களா? நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு தப்பான வேலை செய்கிறாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அதை செஞ்சுருக்கவே மாட்டார், ஓகேங்களா? நீ அவன் அதை செய்கிறான் இதுக்கப்புறம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துலையும் இப்போ ஒருத்தர் வந்து வழக்கமாக செய்கிறாரு, ஓகேங்களா? நீ இதை செய்கிற, ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஓகேங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதன் பிறகு நீ வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஷுட் நாட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஷுட் நாட் அப்படின்னாவே இதன் பிறகு, ஓகேங்களா, அப்படின்னு வரும். நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். மாடல் வெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் தான் வரும், ஓகேங்களா? அதை மறக்கக்கூடாது. ஸோ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். டோன்ட் எங்கே வரும் அப்படின்னா தமிழில் செய்யாதே, செய்யக்கூடாது, ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிற இடத்துல வரும். திருத்திக்க சொல்வது, நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து சஜஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், இது தப்பு, இது திருத்திக்கோ அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல டோன்ட் யூஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது, ஓகேங்களா? திருத்திக்க சொல்வது, இது தப்பாக இருக்குது, நீ இதை வந்து திருத்திக்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? மறக்கவே கூடாது. இதுதான் தமிழ் மீனிங். டோன்ட் டசன்ட் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் டசன்ட், ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் பேசுகிறப்போ நீங்கள் நெகட்டிவில் சொல்லணுன்னா நீங்கள் டோன்ட் இல்லை டசன்ட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி, இதை மறக்கவே கூடாது. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து மோஸ்ட், ஓகேங்களா, கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்மளால் இதில் வந்து எந்த டவுட்டும் வராது, ஓகேங்களா? அதில் எனக்கு கண்டிப்பாக உங்களை வந்து புரிய வச்சுருவேன் இந்த கான்செப்ட், ஓகேங்களா? நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட விளக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள். டோன்ட் எங்கே வரும்னா ஐ யூ வி தே ப்ளூரல், ஓகேங்களா? டோன்ட் அது டசன்ட் அப்படின்னா ஷி இட் சிங்குலர், ஓகேங்களா? அதில் நேம்ஸும் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஒருத்தருடைய பேர் சொல்கிற பார்த்தீங்களா அங்கே. இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். இதுதான் ரூல், பேசிக் ரூல், ஓகேங்களா? நெகட்டிவில் பேசுகிறப்போ இது ஈஸிட்டு வந்தால் டசன்ட் யூஸ் பண்ணணும். ஐயூவி தே ப்ளூரல் அது வந்து தான் டோன்ட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இது கம்பல்சரி. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷுட் நாட்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது எங்கே சொல்கிறோன்னா செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், அட்வைஸ் ஒன்று ஓகேங்களா? இதை நீ செய்யக்கூடாது, இதுக்கப்புறம் வந்து உன்னை நீ திருத்திக்கணும், இதற்கு அப்புறம் நம்ம சொல்கிற இடத்துல நம்ம வந்து ஷுட் நாட் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், மாடல் வெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் தான் வரும். கேன், குட், கேன், ஷுட், ஓகேங்களா? கேன், ஷுட்டு, மே எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் தான் வரும், ஓகேங்களா? அதை நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக எடுக்கிறேன், போட்டிருக்கேன் பாருங்கள். இமிடியட் ஃப்யூச்சர், ஓகேங்களா? இமிடியட் ஃப்யூச்சரில் வரும். இதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஷுட் நாட் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்ற இடத்துல நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். இதற்கு பிறகு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஷுட் நாட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? டோன்ட்டுக்கும் ஷுட் நாட்டுக்கும் இதுதான் கம்பேரிசன், ஓகேங்களா? சிம்பிள் இப்போ ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டோன்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இதுக்கப்புறம் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும், இம்ப்ரூவ் ஆகிடும் 100%, ஓகேங்களா? நீங்கள் எதுக்குமே வந்து
இதுக்கப்புறம் ஒரி பண்ண வேண்டியதில்லை இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸ்டக்கப்பே ஆகாது, நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணலாம். டோன்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வரும், ஒரு டோன்ட் வரும், V1. ஓகேங்களா, V1 வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஸ்டார்ட் ஆஃப் த பேஸ் வர்பு. ஓகேங்களா, வழக்கமாக நீ காலையில் லேட்டாக எழுந்துக்காத. ஓகேங்களா, நான் வழக்கமாக எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக மட்டும்தான். யூஸ்வலி யூ டோன்ட் வேக் அப் லேட் இன் த மார்னிங். ஓகேங்களா, அவன் ஆல்ரெடி அந்த வேலை தான் செஞ்சுருப்பான். இதுக்கப்புறம் நீ செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். செய்யக்கூடாது, எழுந்துக்காத. செகண்ட் பார்க்கலாம், வழக்கமாக நீ அதிகமாக டீ அல்லது காஃபி குடிக்காதே. ஓகேங்களா, யூஸ்வலி யூ டோன்ட் ட்ரிங்க் டூ மச் டீ ஆர் காஃபி. ஓகேங்களா, ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறப்போ நம்ம வந்து அங்கே டூ மச் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதிகமாக. ஓகேங்களா, அந்தமாரி சொல்கிறப்போ நம்ம வந்து அங்கே டூ மச் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸு. ஸோ இதுலேருந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, யூ டோன்ட் ட்ரிங்க் டூ மச் டீ ஆர் காஃபி. ஓகேங்களா, அப்படின்னு நம்ம சஜெக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கேயும் பாருங்கள், வழக்கமாக நீ வேகமாக உன் பைக்கை ஓட்டாதே. அவனுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, யூஸ்வலி யூ டோன்ட் ரைட் யுவர் பைக் ஃபாஸ்ட். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டும் போடலாம், குயிக்லேயும் போடலாம். ஓகேங்களா, அது வந்து அட்வர்ப். யூஸ்வலி யூ டோன்ட் ரைட் யுவர் பைக் ஃபாஸ்ட். ஓகேங்களா, இது வரைக்கும் அதுதான் செஞ்சுன்னு இருப்பார். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த டோன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். வழக்கமாக நீ அதிகமாக சாப்பிடாத. அதிகமாக சாப்பிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொட்டீன் லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, யூஸ்வலி டோன்ட் ஈட் டூ மச். ஓகேங்களா, ஒரு குவான்டிட்டி நம்ம சொல்கிறப்போ அதிகமாக அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து டூ மச் யூஸ் பண்ணோம், மோர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மறக்காதீங்க. டோன்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எங்கே வருதுன்னு? ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நம்ம நெகட்டிவ் சொல்கிறப்போ வந்து நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணும். V1 verb. ஓகேங்களா, இது மறக்கவே கூடாது. நான் வழக்கமாக எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் வழக்கமாக போட்டிருக்கேன். எல்லா சென்டென்ஸ்லேயும் வழக்கமாக அவர்கள் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது சொல்லும் பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நேரம் தான் தூங்குறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்க. ஓகேங்களா, அவர்கள் வந்து ரொம்ப நேரமாக தூங்கக்கூடாது அப்படின்னா யூஸ்வலி வழக்கமாக தே டோன்ட் ஸ்லீப் டூ லாங் டைம். ஓகேங்களா, ரொம்ப நேரம், அதுவும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் டைம். ஓகேங்களா, இதே வந்து நான் வந்து ஒரு 5 hours அப்படின்னு போட்டிருந்தேன்னா அங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அதனால் டூ லாங் டைம். ஓகேங்களா, டூனா அதிகமாக, லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நேரமாக. ஓகேங்களா, தே டோன்ட் ஸ்லீப் டூ லாங் டைம். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வழக்கமாக நாம் சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி வரும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இது வரைக்கும் டோன்ட்டோட யூசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் டோன்ட் வந்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு, இதை மறக்கவே கூடாது. எங்கே வரும் அப்படின்னா அது தயங்க தான் நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, டோன்ட் ஒருத்தர் ரொட்டீன் லைஃப்பை சொல்கிறப்போ வந்து நம்ம அங்கே டோன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ டசின் பார்க்கலாம். டசின்ட்டும் அதே தான், சேம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் V1. ஓகேங்களா, பட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட். ஈஸி இட்டு சிங்குலர். ஓகேங்களா, அதை மட்டும் மறக்கவே கூடாது. ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு டசின்ட் வந்து ஈஸி இட்டுக்கு மட்டும்தான் வரும். மல்டிபிள் டைம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யாத அவளை செய்ய சொல்லாத அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். மறக்கவே கூடாது. டசின்ட் யூஸ் பண்ணோம், டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து ரூல்ஸ் ஆஃப் த கிராமர். அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் வரும், ஒரு டஸ் நாட் வரும், டசின்ட். ஓகேங்களா, அதோட கன்ட்ராக்ஷன் தான் டசின்ட். V1 வழக்கமாக அவள் இட்லி சாப்பிடக்கூடாது. அவளை பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் வந்து இட்லி சாப்பிடக்கூடாது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து யூஸ்வலி ஷீ டசின்ட் ஈட் இட்லி. ஓகேங்களா, யூஸ்வலின்றது மேண்டிட்டரி கிடையாது. அவள் வந்து அது ரெகுலராக செஞ்சுருப்பா. அவளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் நம்ம, ஷீ டசின்ட் ஈட் இட்லி. ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஷீ டசின்ட் ஈட் இட்லி, அவன் வந்து இட்லி சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா, செகண்ட் பார்க்கலாம். வழக்கமாக அவன் நடக்கக்கூடாது. ஓகேங்களா, வழக்கமாக அப்படின்னு போட்டிருக்கேன், அவன் நடக்கக்கூடாது. ஹீ டசின்ட் வாக். ஓகேங்களா, ஹீ டசின்ட் வாக். சப்ஜெக்ட் வரணும், டஸ் நாட் வரணும், ப்ளஸ் V1. இதை மறக்கவே கூடாது. கூடாது அப்படின்னு சொல்கிறதுல தான் நான் வந்து டசின்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டசின்ட் டோன்ட். ஓகேங்களா, மறக்கவே கூடாது ப்ரெசன்ட் டென்ஸில். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பேசிடலாம். அவன் விளையாடக்கூடாது, வழக்கமாக அவன் விளையாடக்கூடாது. ஓகேங்களா, அவன் விளையாடுவான், இது வந்து தப்பு. நீ வந்து அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அவன் படிக்கிற டைமில் நீ விளையாடுற அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம சொல்கிறோம் விளையாடக்கூடாதுன்னு அப்படின்னு. அதில் வந்து ஹீ டசின்ட் ப்ளே. ஓகேங்களா, ஹீ டஸ் நாட் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி ஹீ டஸ் நாட் ப்ளே, அவன் விளையாடக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன், அதை மறக்கக்கூடாது.
ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து டசன்ட் யூஸ் பண்ணணும். பேட்ஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட். வழக்கமாக அந்த நாய் கடிக்கக்கூடாது. ஓகேங்களா, அது கடிச்சுன்னு இருந்திருக்கும் யூஸ்வலி. ஓகேங்களா, நான் சும்மா இட்டுக்காக போட்டிருக்கேன். கடிச்சுன்னு தான் இருந்திருக்கும். அதை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, சும்மா இட்டோட கேட்டகரி உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். த டாக் டஸ் நாட் பைட். ஓகேங்களா, த டாக் டஸ் நாட் பைட். அந்த டாக் வந்து கடிக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த டாக் வந்து கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம சொல்கிறோம். 5th பார்க்கலாம். வழக்கமாக அவள் டான்ஸ் ஆடக்கூடாது சொல்லும் பார்த்தீங்களா, அவள் டான்ஸ் ஆடிந்திருப்பா, அவளை பார்த்து சொல்கிறோம். அவள் ரொட்டீனாக ஒரு வேலை செய்கிறா, அவளை பார்த்து சொல்கிறோம் அவள் வந்து டான்ஸ் ஆடவே கூடாது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து யூஸ்வலி ஷீ டஸ் நாட் டான்ஸ். ஓகேங்களா, யூஸ்வலி ஷீ டசன்ட் டான்ஸ். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் வரேன்னா, ஒருத்தர் வந்து ரொட்டீன் லைஃப் ஒர்க் செய்வாங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் இதனை செய்யக்கூடாது, அவங்கள பார்த்து நேரடியாக சொல்கிறோம். ஓகேங்களா, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டசன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். வழக்கமாக அவன் பாட்டு பாடக்கூடாது. ஓகேங்களா, அவன் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி இங்கிலீஷில் வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக பேச போகிறோம். ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நான் உங்கள் மைண்டில் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா, நான் ஷுட் நாட் சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஷுட் நாட் பார்க்கலாம். ஷுட் நாட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதற்கு பிறகு செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் சொல்லும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செய்யக்கூடாது தான், அது வந்து நேரடியாக சொல்லுவோம். அவனே அதே தான் நேரடியாக பார்த்து இதுக்கப்புறம் நீ செய்யக்கூடாது சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நீ இதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம். வேண்டாம்ன்றது ஓகே, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். இதற்கு பிறகு நீ இதை செய்யக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதற்கு பிறகு நீ அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது சொல்லுவோம் பார்த்தீங்களா, செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இதற்கப்புறம் வந்து நம்ம வந்து அது ஷுட் நாட் தான் யூஸ் பண்ணோம். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதன் பிறகு யூ ஷுட் நாட் டூ திஸ் மிஸ்டேக் அகைன். ஓகேங்களா, ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதற்கு பிறகு யூ ஷுட் நாட் டூ திஸ் மிஸ்டேக் அகைன். ஓகேங்களா, புரியுதுங்களா? கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாலிடாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஒரியும் தேவையில்லை, தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் இதன் பிறகு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் ஷுட் நாட் யூஸ் பண்ணலாம், டோன்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ரெண்டாவது பார்க்கலாம். இதன் பிறகு அவனை என்னை திட்ட வேண்டாம். அவன் திட்டினே இருப்பான், அவனை அப்போ சொல்லும் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லுவான் இதுக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. இதன் பிறகு ஹீ ஷுட் நாட் ஸ்கோல்ட் அட் மீ. ஓகேங்களா, என்னை பார்த்து அட் மீ. ஓகேங்களா, அப்படி சொல்கிற இடத்துல வந்து நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் அவர்கள் சாப்பிடக்கூடாது. இனிமேல் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஷுட்டு வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். அதுதான் என்னோடய மோட்டிவ். ஹியர் ஆஃப்டர் தே ஷுட் நாட் ஈட். அவர்கள் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதை ஆல்ரெடி சாப்பிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க சாப்பிடக்கூடாது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஹியர் ஆஃப்டர் தே ஷுட் நாட் ஹீட். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷுக்கே. ஓகேங்களா, அதனால தான் நான் ஃபுல்லாகவே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் கவர் பண்ணுறேன். 4th ஒன்று பார்க்கலாம். இனிமேல் அவன் அதிக நேரம் தூங்க வேண்டாம். சரி, வேண்டாம்ன்ற கான்செப்டுக்காக ஒன்று போட்டிருக்கேன். இனிமேல் அவன் அதிக நேரம் தூங்க வேண்டாம். இனிமேல்னால் ஹியர் ஆஃப்டர் ஹீ ஷுட் நாட் ஸ்லீப் டூ லாங் டைம். ஓகேங்களா, ரொம்ப நேரமாக அவன் தூங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப நேரம் தூங்க வேண்டாம் அப்படின்னா, தூங்கக்கூடாது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஹீ ஷுட் நாட் ஸ்லீப் டூ லாங் டைம். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? எனக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு எனக்கு கான்செப்ட் புரியணும். ஷுட் நாட்டுக்கும் டோன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பேசிக்கலி சேம். ஓகேங்களா, வாயை மூடு, இனிமேல் நீ பேசக்கூடாது சொல்லும் பார்த்தீங்களா. ஷட் யுவர் மவுத், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் ஸ்பீக். ஓகேங்களா, ஷட் யுவர் மவுத், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் ஸ்பீக். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். இதே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் கூட நீங்கள் ஷுட் நாட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் என்கிட்ட இதை பேசாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. யூ ஷுட் நாட் ஸ்பீக் திஸ் அப்படின்னு தாராளமாக டோன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஷுட் நாட் யூஸ் பண்ணலாம் ப்ரெசென்ட்டில். ஓகேங்களா, எனக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் பேசினா போதும். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்க பாருங்கள். வழக்கமாக நீ போகக்கூடாது, இனிமேல் அவன் விளையாடக்கூடாது, இதற்கு பிறகு அவன் அந்த பாட்டு பாட வேண்டாம். ஓகேங்களா, இதில் எங்கே டோன்ட் வரும், ஷுட் நாட் வரும், எனக்கு வந்து கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னால் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் எப்படி ஸ்பீக்கிங்
ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சஜெக்ஷன் கொடுக்கணும் எனக்கு அப்போ தான் தோணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்கவே கூடாது. இதில் வந்து நீங்கள் டோன்ட்டும் யூஸ் பண்ணலாம், ஷுட் நாட்டும் யூஸ் பண்ணலாம். 3த்துக்குமே டோன்ட் யூஸ் பண்ணலாம், 3த்துக்குமே ஷுட் நாட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தயக்கமே வேண்டாம். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தப்பு கிடையாது. நம்ம நேராக பார்த்து சொல்கிறப்போ டோன்ட்டும், நீ நாளைக்கு அப்புறம் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் ஷுட் நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தப்பும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து பேசணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் ஆனால் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அட் த டைம் யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெரி வெல். கரெக்ட்? ஓகேங்களா? நம்மளோட டெஸ்டினேஷன் அடையணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மோட்டிவ் இருக்கணும் அங்கே. ஓகேங்களா? அதுதான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுவே போதும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசணும். அதுதான் என்னோடய மோட்டிவ். ஹோம்ஒர்க் கம்பல்சரி. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் வந்து எங்கள் பசங்க என்கிட்ட கேட்குறது தான். இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யார் நானாவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசே இல்லை. இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணதுலேயே சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் V1, பாஸ்ட்னா முடிஞ்சது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் லிங்க்கு. இது சிம்பிள். இதுதான் நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே வந்து மாடல் போட்டு பேசிடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறப்போ V1 verb யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஏன் பயப்படணும் பேசுறதுக்கு சொல்லுங்கள்? பாஸ்ட் டென்ஸ் பேசுகிறப்போ நம்ம அங்கே பாஸ்ட் verb போட்டு போயினே இருக்க போகிறோம். அவ்வளோதானே. சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. வர்பு மட்டும்தான் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ப்ரெசென்ட்டில் பேசுகிறீங்களா பாஸ்ட்டில் பேசுகிறீங்களான்றது அதுதான் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் பேசணும். ஓகேங்களா? அதுதான் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை கான்செப்ட் புரிஞ்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.